ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, சூர்யா சாரோட வெறித்தனமான மரண வெயிட்டிங்கில் இருக்கும் கங்குவா படத்தோட தற்போதைய ஸ்டேட்டஸ் நிலவரம் என்ன அப்படின்ற லேட்டஸ்ட் தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணி பயங்கர டயர்ட் ஆகிட்டிங்களா நண்பாஸ்? ஆமாம் நண்பாஸ், கண்டிப்பாக இந்த ஸ்டூடியோ கிரீன் வந்து அப்டேட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே லேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ தற்போது கங்குவாவோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ சைட் பை சைடில் படத்தோட 3D ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. லேட்டஸ்டாக வந்த தகவலின்படி படத்தோட ஃபுல் ஒர்க்குமே செப்டம்பர் மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருமா. அண்ட் செப்டம்பர் மாதம் படத்தோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. எப்பா எப்படியாவது முடிச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடுங்கப்பா சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம் பாவம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அப்டேட் படத்துலேருந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23 அதாவது அன்னைக்கு தான் சூர்யா சாரோட பர்த்டே. ஸோ அன்னைக்கு கங்குவாலேருந்து தரமான ஒரு டீசர் ஒன்று வெளியாக போகுது. ஸோ அதுக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் இதை தவிர நம்ம தனஜெயன் சார் வந்து படத்தை பற்றி ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை நீங்களே கொஞ்சம் கேளுங்க. இந்த படம் வந்து ஒரு பிரேக் த்ரூ படம், மிகப்பெரிய பிரேக் த்ரூ படமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி நம்ம வந்து ஒரு பாகுபலி பார்த்தோமோ, எப்படி வந்து ஒரு புஷ்பா படம்லாம் ஒரு பிரேக் த்ரூ படமா இந்தியன் சினிமாக்கு அமைஞ்சது, RRR, அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு பிரேக் த்ரூ படம். வசூல் ரீதியில பெரிய வசூல் சாதனைகளை பண்ணுறதுக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு பேன் இண்டியா சப்ஜெக்ட், பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு ஆல்ரெடி உருவாகிடுச்சு. ஓப்பனிங்ன்றது கேரண்டி. ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த படத்துக்கு ஓப்பனிங்ன்றது கேரண்டி. அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. அந்த ஓப்பனிங்கை அடுத்த கட்டமாக கொண்டு போகணும், வசூல் சாதனைகள் பண்ணணும். அந்த வசூல் சாதனை பண்ணோம்னா ரிலீஸ் டேட் ரொம்ப முக்கியம். இப்போ சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஆர்வலர்கள் அப்படின்னு இருக்கலாம். அவங்களாம் வந்து சார் மோரம் இது கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, தீபாவளி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு இவங்க பாட்டுட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க சொல்கிறாங்க. அவனை அப்ரிஷியேட் பண்ணோம். அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆசை எனக்கு புரியுது, இந்த தேதி லாக் பண்ணுங்க அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எல்லா தேதியும் லாக் பண்ணுறது வந்து டிபெண்டிங் ஆன் எல்லா பிஸ்னஸும் டைப் ஆகிறது தான். அவங்களுடைய ரிலீஸ் டேட்டும் நம்ம பிளான் பண்ணுற ரிலீஸ் டேட்டும் டேலி ஆகணும். படத்தினுடைய ரெடினஸை பொறுத்தவரையும் சிவா சார் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டு இந்த படத்தை கொண்டு வந்துட்டு இருக்காரு. கங்குவா என்ன சொல்லிட்டாரு, ஒன்று சார் ஆகஸ்ட் 2க்குள்ளே நான் படத்தை முடிச்சு கொடுத்துருவேன், மேக்ஸிமம்னா செப்டம்பர் 15க்குள்ளே நான் படம் ரெடி பண்ணி கொடுத்துருன்ட்டாரு. அப்போ நம்மளுக்கு ஒரு 45 days முன்னாடி, தீபாவளி தான் வரணும் அப்படின்னா 45 days முன்னாடியே படம் ரெடியாக இருக்கும். ஸோ என்ன 10 மொழிகளில் தியேட்டருக்குள்ள வெளியாகணும், ப்ளஸ் வந்து பல மொழிகளில் டிஜிட்டலில் கொண்டு வர போகிறோம். தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகணும்னா பல இடங்களில் போய் ப்ரொமோட் பண்ணணும், இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ அதனால் அவரை பொறுத்தவரையும் ஒரு படக்குழுவாக அவங்களாம் ரொம்ப தெளிவாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரிலீஸ் டேட்டு பிஸ்னஸை பொறுத்தவரையும் ஞானவேல் சார் தான் டிசைட் பண்ணோம். எப்படி பிளான் பண்ணி எந்த தேதியில் வந்தால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் மட்டும் இல்லாமல் ஒரு நான் ஸ்டாப்பாக, இப்போ வந்து ஆகஸ்ட் 15 வர தொட்டு தான் 3 weeks வந்து ஓப்பன் விண்டோ கிடச்சிருக்கு புஷ்பா 2க்கு. செப்டம்பர் 5 வரும்போது கோட் படத்துக்கு ஒரு 3 வாரங்கள் ஓப்பன் விண்டோ கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? 3 வாரம் படம் கிடையாது. அந்த மாதிரி ஓப்பன் விண்டோ நம்மளுக்கு கிடைக்கணும். 3 வாரங்கள், ஒரு வாரம் வந்துட்டு அடுத்த வாரமே படங்கள் வர மாதிரி ஒரு வாரத்தை நம்ம பிக்கப் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன வாரம் எந்த தேதியில் வரப்போகுதுன்றதுலாம் வெகுரியில் சொல்லுவார் ஞானவேல் சார். பட் ஆனால் அந்த தேதி ஒரு கொண்டாட்டமான தேதியாக இருக்கணும். ஒரு 3 வாரம் ஓப்பன் விண்டோ இருக்கணும். பெரிய கலெக்ஷனை கொண்டு வர ஒரு வாரமாக இருக்கும். என்ன பாஸ் கேட்டிங்களா? ஸோ வழக்கம் போல் சொல்கிற கதையை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் நண்பாஸ் எவ்வளோ சீக்கிரமாக படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு. மோஸ்ட்டாக தீபாவளிக்கு படம் வந்துடும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் நம்பிக்கையை தளர விடாமல் கங்குவாக்காக வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருங்க. அண்ட் ஆல்சோ இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரோலெக்ஸர் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.